அனைத்துடைய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் மாநிலம் கோட்டங்களுக்கு வருகை இருக்கின்ற அனைவரும் அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் உடன்பிறப்புகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமது அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் நிறுவனரும் நமது ஞான பெருந்தலைவர் ஜி.கே. மணியையா அவர்களுடைய முன்னிலையில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய நினைவஞ்சலிக்கு செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய விவசாயிகளுக்கு அவர் செய்த சேவைகள் அனைவரும் அறிந்ததுதான். அந்த அளவிற்கு விவசாய சங்கம் என்ற ஒன்றை உருவாக்கிய அந்த முதல் மாமனிதர் அவர்தான். இந்த உலகம் உருவான நாளிலிருந்து, உயிர்கள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து பசி என்ற உணர்வு தோன்றுகின்றது. உலகத்தை படைத்த ஆண்டவன் அத்தனை உயிர்களுக்கும் உணவு வைக்க முடியாது என்று தெரிந்தால்தான் உழவர்களை படைத்தான். அந்த உழவர்கள் உறவுகளுக்கும் ஊர்களுக்கும் உலகத்திற்கும் உணவளித்து வந்தார்கள். இருப்பினும் உழவர்கள் தேவைகளையும் கோரிக்கைகளையும் அரசிடமும் அதிகாரிகளிடம் சென்று சேர்வதில்லை. நாற்று கண்ணீர் விட்டால் காற்று வந்து துடைத்துவிடும், அதை நட்டவன் கண்ணீர் விட்டால் யார் வந்து துடைத்திடுவார் என்ற இயக்கத்தில் இருந்த பொழுதுதான், இந்த சூழ்நிலையில்தான் கோயம்புத்தூர் மாவட்டம் மையம்பாளையத்தைச் சேர்ந்த சி. நாராயணசாமி நாயுடு என்ற ஒரு புரட்சி நாயகன் உருவாகிறார். இவர் 1925ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு பிறந்து 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி கற்றிருந்த இவர் 1950ஆம் ஆண்டு தொழிற்சாலைகளுக்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என்று எண்ணிய அரசாங்கம் 16 மணி நேரம் மின்சாரமாக இருந்ததை 4 மணி நேரம் மின்சாரமாக குறைத்தது. இதை 1957ஆம் ஆண்டு ஐயா அவர்கள் உழவர்களை ஒன்றிணைத்து முதல் போராட்டத்தை ஆரம்பித்தார். அதை மீண்டும் 16 மணி நேரமாக பெற்றுக் கொடுத்து தன்னுடைய முதல் வெற்றி பதிவு செய்தார். உழவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் உழவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என சிந்தித்தார். இதன் காரணமாக 1968இல் கோவை வட்ட உழவர் இயக்கத்தை உருவாக்கினார். 1969ஆம் ஆண்டு கோவை மாவட்ட உழவர் இயக்கத்தை ஆரம்பித்தார். அது மீண்டும் வலுப்பெற்று 1970ஆம் ஆண்டு தமிழக உழவர் இயக்கமாக உருவெடுத்தது. அதே ஆண்டு அரசாங்கம் மின் கட்டணத்தை 8 பைசாவில் இருந்து 10 பைசாவாக உயர்த்தியது. அதை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான உழவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்தனர். அந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாத அரசாங்கம் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி பெருமாநல்லூரில் 3 விவசாயிகளை உயிரிழக்க செய்தது. இதனால் அந்த போராட்டம் மிக தீவிரமடையவே அரசு பணிந்து 1 பைசாவை மட்டுமே குறைத்தது. மீண்டும் 1972ஆம் ஆண்டு 9 பைசாவில் இருந்து 12 பைசாவாக மின் கட்டணத்தை உயர்த்திய பொழுது தலைவர் நாராயணசாமி ஐயா அவர்கள் தலைமையில் மீண்டும் போராட்டம் ஆரம்பித்தது. இதில் நிறைய விவசாயிகள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். அதன் பின் உழவர்களையும் மாட்டு வண்டிகளையும் தமிழகம் முழுவதும் இருந்து வரவழைக்கப்பட்டு கோவையில் உள்ள அரசு அலுவலகம் மற்றும் பிரதான சாலைகள் அனைத்திலும் மாட்டு வண்டி போராட்டம் வலுவடைந்தது. நகரத்திற்குள் வரக்கூடிய பால், காய்கறி எல்லாமே தடைபட்டது. தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனில் கடையடைப்புகளும் பண்டுகளும் நடைபெறும் என கண்டனம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த மாட்டு வண்டி போராட்டம் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனில் பந்து நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதை உணர்ந்த அரசாங்கம் பேச்சுவார்த்தை கலைத்து தீர்வு கண்டது. இந்த மாட்டு வண்டி போராட்டம் உலகத்தின் தலைப்புச் செய்தியாக மாறியது. அமெரிக்காவிலிருந்து வெளிவந்த நியூயார்க் டைம்ஸ் என்ற புகழ்பெற்ற பத்திரிகையில் இந்த மாட்டு வண்டி போராட்டம் இந்தியாவின் பாட்டன் தாக்குதல் என அச்சிடப்பட்டது. மீண்டும் 1980ஆம் ஆண்டு விவசாயிகள் ஒன்றிணைந்த கடையெடுப்பு போராட்டம் நடத்திய பொழுது பல இடங்களில் வேடசந்தூர், திருநெல்வேலி, திண்டுக்கல், பல்லடம் ஆகிய இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தி 60 விவசாயிகளுக்கு மேல் கொல்லப்பட்டார்கள். உலகத்திற்கே உழவர்கள் சோறு போட்டனர். ஆனால் உழவர்களை அரசாங்கம் கூறு போட்டது. இப்படி உழவர்கள் சிறை சென்றும் தன் உயிர்களை கொடுத்தும் தான் நமக்கு பல சலுகைகளை பெற்று தந்திருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் நமது அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக விதைக்கப்பட்ட அத்தனை விவசாயிகளுக்கும் நினைவஞ்சலி செலுத்திக் கொண்டு வருகிறது. திரு பெருந்தலைவர் சி. நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்கள் விவசாயத்தை ஒரு தொழிலாக ஏற்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்.
அதிலிருந்து ஒரு படி மேலே சென்று நமது அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் நிறுவனரான விவசாய மணி ஐயா அவர்கள் விவசாயம் என்பது தொழில் மட்டுமல்ல, அது நமது வாழ்வியல், பண்பாடு, கலாச்சாரம் என்று அனைவர் மனதிலும் கொள்ள வேண்டும் என வழிநடத்தி வருகிறார். உழவர் பெருந்தலைவர், உழவர்களின் தந்தை, உழவர் உழைப்பாளர் கட்சியின் தலைவராக இருந்த சி நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்கள் 1984ஆம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்த பொழுது மீளாத துயரத்தை ஏற்படுத்தினார். பெருந்தலைவர் அவர்கள் இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் அவர் ஏற்படுத்தி வைத்த விவசாய சங்கங்கள், விவசாய கட்டமைப்பு, பல மாநிலங்களில் உருவான இயக்கங்களுக்கு இவரே காரணமாக இருந்தார். பல சலுகைகள் இவரால் பெறப்பட்டோம். இப்பொழுது சிறந்த விவசாயிகளுக்கான பதக்கங்களை பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாகும். இதனால் டிசம்பர் 21ஆம் தேதி அன்று எண்ணற்ற விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் இவருடைய நினைவஞ்சலிக்கு வந்து அஞ்சலி செலுத்துகின்றனர். இருந்த போதிலும் நமது அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு சாலைகளெங்கும் நிரம்பி வெளிந்து ஒவ்வொரு ஆண்டும் பெருந்தலைவருடைய இடத்தை மாலை மரியாதையுடன் அஞ்சலி செலுத்தி வருகிறது. எங்கள் தலைவர் ஐயா விவசாய மணி அவர்களால் நிறுவப்பட்ட அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கம் தமிழகத்தின் மிகப்பெரிய சங்கமாக, அதிக நபர்களை கொண்ட சங்கமாக திகழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான நபர்களை சேர்த்துக் கொண்டு தன் வளர்ச்சியின் பாதையில் போய்க் கொண்டிருக்கிறது. இந்த சங்கமானது லட்சக்கணக்கான மக்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய சக்தியாக உருவாக்கும் நாள் மிக அருகில் உள்ளது என்பதை தெரிவிப்பது நம்மளுடைய கடமையாகும். வணக்கம். அமைப்பாளர் திருமணசாமி பேசிக் கொள்கிறேன். உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி ஐயா அவர்களின் 40ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தியுள்ளோம். என்று இந்த மீட்டிங் நாங்கள் 6 மாத காலமாக மீட்டிங் தலைவர்களோடு நாங்கள் சேர்ந்தெல்லாம் போட்டிருந்தோம். அதுக்கு பலன் கண்டிப்பாக கிடைச்சிருக்குது. இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்க. அதே போல நான் ஒரு 7 ஆண்டுகளாக இந்த சங்கத்தில் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறேன். அதோட என் மனைவி சாந்தியுமே இந்த சங்கத்தில் 7 ஆண்டுகளாக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் பெரிய பேரணி நம்ம செல்ல இருக்கிறோம். அதனால எல்லா பொதுமக்களும் தலைவர்களும் உறுப்பினர்களும் மிக அமைதியாக சப்போர்ட்டாக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அமைதியாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இது பெரிய ஊர்வலமாக இருக்குது. நம்மளுக்குள்ளேயே ஒவ்வொன்றும் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நீட்டாக அமைதியாக பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு இல்லாமல் நம்ம பயணிக்க வேண்டும். இது ஒவ்வொருத்தருக்கும் இந்த உணர்வு இருக்கணும். இது கண்டிப்பாக நம்ம கட்சியை பற்றி வெளியே எல்லாரும் இது நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்பாங்க. பெரும் பேர் நம்மளுக்கு கிடைக்கணும். இது எல்லாரும் சேர்ந்து ஒரு சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து ஒரு அமைதியான பேரணியை உருவாக்கி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் மகளிர் அணி தலைவர் வீரலட்சுமி பேசுறேன். இந்த நம்ம ஐயா உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா ஒரு மலர்வளை வைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் பேரணியா செல்வதற்காக பிரம்மாண்டமான பேரணி நடக்க போகுது. இப்ப எல்லாரும் அமைதியா இருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2வது, விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் அரும்பாடு பெற்றிருக்கிறாரு நம்ம நாராயணசாமி நாயுடு. இன்னைக்கு இங்கெல்லாம் கூட்டம்லாம் இவ்வளவு தூரம் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம GK விவசாய மணி என்ற சுப்பிரமணிய ஐயா தலைமையில இன்று மலர்வளை வைக்கிறதுக்கு சிறப்பாக செல்ல போறோம். எல்லா மகளிர் அணிகளும் தலைவர்கள் நிர்வாகிகளும் பொறுப்பாக சென்று யார் யார் அவங்கள கூட்டிட்டு வந்தீங்களோ அவங்களை எல்லாமே பொறுப்பாக கூட்டிட்டு போய் மலர்வளை வச்சுட்டு திரும்பி அதே மாதிரி நம்ம எல்லாரும் பாதுகாப்பா வீட்டுக்கு போகணும். எல்லாரும் இந்த விவசாயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம். விவசாயம் அழியக்கூடாது. அழியாம இருக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். நன்றி, வணக்கம். விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தில் பெங்களூர் பகுதி ஏரிப்பாளையம் மகளிர் அணி தலைவி மஞ்சளா பேசுறேன். வந்துக்கிற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப இது 3வது வருஷம் நாங்கள் ஆரஞ்சமை நினைவு தினத்துக்கு நம்ம போகிறோம். ரொம்ப வருஷம் விட இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக நம்மளோட நிகழ்ச்சி நடந்து போயிட்டு இருக்குது. வார்த்தையால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடந்து போயிட்டு இருக்குது. அதாவது நன்றி, வணக்கம். வந்தவங்க எல்லாருக்கும் போராடிய ஒரு பெரு தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்கள். அவங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி தான் நம்ம சுப்பிரமணிய ஐயா அவர்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதையும் ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாருமே ஒன்று கூடி இருக்கோம். அவருக்காக ஒரு கவிதை கொண்டு வந்திருக்கேன். இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம். அப்ப இதய துடிப்பு யாருங்க? இதய துடிப்பு யாரு? நம்ம விவசாயிகள் தான். கிளாப் பண்ணுங்க.
விவசாயிகளுக்கு முன்னுரிமை இல்லை அப்படின்னா இந்த நாட்டுல எதுவுமே கிடையாது. முதுகெலும்பே விவசாயிகள் தான். அப்ப இதய துடிப்பு விவசாயி தானே, அவருக்கு இல்லாம எதுவுமே இந்த உலகத்துல இல்ல. ஏன்னா நம்ம 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறோம். சாப்பிடுறது எதனால? அந்த நன்றி உணர்வு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும் இல்லைங்களா? யாரோ கொடுக்குறாங்க, பணம் சம்பாதிக்கிறோம், எவ்வளவு விஷயத்துக்காக ஓடிட்டு இருக்கோம். ஆனா விவசாயத்துக்காக யார் கொடுக்குறாங்க குரல்? இந்த சங்கம். இந்த சங்கத்தை கிளாப் பண்ணுங்க. இந்த சங்கத்துல சேர்ந்திருக்கிறதுக்கு எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். அதிர்ஷ்டசாலிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கவிதையை கேளுங்க நம்ம தலைவருக்காக. அன்பின் கடலே, ஆறுயிர் தலைவனே, இனிய பேச்சாளரே, ஈர்ப்பின் முகமே, உழைப்பின் ஆதாரமே, ஊட்டச்சத்து தினமே, எளிமை மனிதனே, எளிமை மனிதனே, ஏடி படிக்கட்டே, ஐஸ் கட்டி மனமே, ஒற்றுமை நிலையே, ஒற்றுமை நிலையே, ஓடி வந்து உதவும் வரமே, அவை வழி பேரனே, அவை வழி பேரனே, உயிர் எழுத்துக்கள் பற்றாக்குறை ஆகிறது. என் தலைவனுக்கு, என் உயிர் தலைவனுக்கு கவிதை எழுத. எதுக்காக இந்த கவிதைனா, நம்மளோட தலைவர் விவசாய மணி சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு மட்டும்தான் இந்த கவிதை எழுதப்பட்டிருக்கு. நன்றிங்க. நான் 3 ஒன்றிய தலைவராக இருக்கிறேன். இந்த வருஷம் நம்ம நாராயணசாமி ஐயாவுக்கு அஞ்சல் செஞ்சு போடுறதுக்கு ஒரு சரியான பிரமாண்டத்தை உருவாக்கிக்கிறேன். அது நமக்கு இப்பவே தெரியுது. அதில் எல்லாரும் ஒத்துழைப்போட எல்லாரும் ஒழுக்கமாக நல்லா முறையாக போய் அமைதியாக பொறுமையாக நின்று நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பொறுமையாக போய் அஞ்சலி செலுத்திட்டு அந்த பெருமையை நம்ம தலைவர் செய்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறேங்க. நன்றி, வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கம் சார்பாக இன்னைக்கு நாராயணசாமி நாயுடு ஐயா நினைவு தினத்துக்கு அனைவரும் உள்ளூர் வெளியூர் அனைத்தும் விவசாயிகள் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த வருகிறவரை இந்த அன்புடன் நான் வரவேற்கின்றேன். இன்னைக்கு இந்த கூட்டணியின் தலைமை பேரணியிலிருந்து நம்ம ஐயம்பாளையத்துக்கு நாராயணசாமி நினைவு மலர் வளைய வைக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாம் அசம்பிளா இருக்கோம். எல்லாரும் கூடி நின்று நல்ல ஒற்றுமையா நின்று இந்த விவசாயத்துக்கும் உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் நம்ம எல்லாம் மகிழ்ச்சியோட இவ்வளவு பிரம்மாண்டமா பேரணியோட சேர்ந்து நம்ம எல்லாம் செல்ல உள்ளிருக்கோம். எல்லாரும் வாங்க, கூடி வந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினுடைய விவசாயிகளை ஒன்றிய செயலாளராக உள்ளேன். இன்று பாருங்க, நம்ம ஐயா நாராயணசாமி நினைவு தினத்திற்காக நம்ம எல்லோரும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். எனக்கு இன்றைக்கு ஒரு 2 விதமாக நினைக்கிறேன். 40 ஆண்டு காலத்துக்கு முன்னால் ஐயா நாராயணசாமி புதுக்கோட்டையிலே விவசாய விழா போட்டிருந்தார். அன்னைக்கு பார்த்த ஒரு எழுச்சியான கூட்டத்தை இன்றைக்கு உங்களிடம் பார்க்கின்றேன். சிறிய ஒரு வார்த்தைகளை மட்டும் சொல்லி விடைபெறலாம் நினைக்கிறேன். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸுக்கு சென்று அங்கு விவசாயி ஒருவர் பேசினார். பச்சை துண்டு போட்டு ஒருத்தர் பேசினார், ஒருத்தர் எதிர்த்து அவரை பேசினார். என்னது, ஒரு விவசாயி துண்டா போட்டு பேசுறார், ஒரு எதிர்த்து பேசுறார், இது என்னவா இருக்கும் அப்படின்னு விசாரிக்கும் போது அது ஒரு டீம் அப்படின்னாங்க. அப்ப விவசாயில 2 டீம் இருக்கா? 2 டீம் என்ன இருக்கு, எத்தனையோ டீம் இருக்கு அப்படின்னாரு. அப்ப இந்த விவசாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய உண்மையான தலைவர், ஒப்பற்ற தலைவர் எங்கே இருக்கிறார் என்று தேடினேன். தேடி அலைந்தேன். திருப்பூருக்கு வந்தேன், திருமகனை பார்த்தேன். இவருடைய அரவணைப்பால் நான் இந்த சங்கத்தில் இணைந்தேன், ஒரு பொறுப்பாளராக இருந்தேன். ஆனால் நம்மளுடைய தலைவருக்கு பாருங்க 2 பேர். என்ன? ஒன்று சீக்கே மணி, இன்னொன்று விவசாய மணி. நம்மளுக்கு பொருளாதாரம் என்ன வேணும் தெரியுங்களா? நம்மளுக்கு 2 மணி வேணும். ஒன்று நெல்மணி, இன்னொன்று பாக்கெட்டு மணி. இந்த 2 மணி சேர்ந்ததுதான் நம்ம தலைவர். இந்த 2 மணியும் இந்த மணி சேர்ந்துதான் ஐயா நாராயணசாமி அவர்களுக்கு நினைவு தினத்தில் இவ்வளவு கும்பலை தேடி இந்த ஒரு நல்ல உள்ளங்களை நாடி நீங்க வந்திருக்க விவசாயி மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் தம்பி மணிகண்டன், புறநகர மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் எல்லா இங்க வந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி என்ற வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். அனைத்து இந்திய விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைத்து
பெண்கள் பாசறையும் ஊராட்சி, ஒன்றியம், மாநகரம், பேரூராட்சி மற்றும் கிளைக்கழகம் அனைவரும் இந்த விழாவுக்கு வருகை வந்திருக்கிற அனைவருக்கும் இந்த கால வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஐயா அவர்கள் 40ஆம் ஆண்டு மண்ணின் மைந்தர், மக்களால் நான், மக்களுக்காகவே நான், விவசாயம் உழவன் நான் என்ற உழவனை போற்றக்கூடிய வகையிலே இந்த விவசாயத்துக்காக இன்னுயிர் நீத்த ஐயா அவர்களுக்கு இந்த நினைவு நாளை கொண்டாடுவதற்கு அனைவரும் ஒன்று திரண்டு எந்த வேலைகளையும் ஒத்திவைத்து இவர்களுக்கு நினைவு செலுத்த வேண்டும், அஞ்சலி செலுத்த வேண்டும் ஒரே நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் எல்லோருடைய சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலே இவ்வளவு ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஐயா விவசாய மணி ஐயா அவர்கள் நம்மளுக்காக இரவு மாறாமல் உழைத்து மணிக்கணக்கில் நம்மளுக்காக விவசாயத்துக்கு நான், விவசாயிகளுக்கு மக்களுக்காக நான் என்று உழைக்கக்கூடிய ஒரே தலைவன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயா விவசாய மணி என்பதை உணர்வுபூர்வமாக நினைத்துக் கொள்ள வேண்டும். நாமல் ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்திலே நம்ம விவசாய பெருமக்கள் 1 மணி நேரம் விவசாயிகளுக்காக ஒதுக்க முடியவில்லை. ஆனால் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் 12 மணி நேரத்தில் 6 மணி நேரமாவது விவசாயிகளுக்காக உழைக்கிறார் என்றால் யாரும் முடியாது. அவர்கள் குடும்பத்தோடு விவசாயிகளுக்காக உழைக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதை எந்த நேரத்திலும் யாராலும் மறக்க முடியாது. அதற்காக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்டம், ஒன்றியம், கிளைக்கழகம், பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி, வார்டு, கிளைக்கழகம் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் இதுபோல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஐயாவுக்கு இணங்க இந்த எந்த ஒரு போராட்டத்திற்கும் நம்ம இன்னும் அதிகபட்சமாக ஆளுகளை கொண்டு வந்து அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதை எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, இன்னும் போக போக ஐயா இந்த கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் எத்தனை பேர் வந்திருக்கார்கள் பாருங்கள். நம்ம ஊர்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கோம்? பாருங்க எத்தனை வந்திருக்காங்க. எல்லோரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஐயா கடைசியா சொல்லக்கூடியது, நான் இந்த விவசாயத்துக்காக அள்ளு பகலும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஐயா விவசாய மொழி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மக்களால் நான், விவசாயத்துக்காகவே நான் என்று சொல்லக்கூடிய ஐயாவுக்கு மீண்டும் ஒருவரை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் பத்மநாபி ஒன்றியம் மகளிர் அணி தலைவர். ஐயா நாராயணசாமி நாயுடு அவர் நினைவு தினத்தை முன்னிட்டு அனைவரும் வருகை வந்து சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஐயா மாநில தலைவர் சி.கே. விவசாயி அவர்களுடைய தலைமையிலே நம்முடைய மாபெரும் உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி அவர்களுடைய 40ஆம் ஆண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நினைவு தினத்தை எத்தனையோ ஒரு பெரிய அரசியல் கட்சிகளும் மற்ற ஒரு இயக்கங்களும் கொண்டாடினாலும் இதை கொண்டாடுவதற்கு கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு தலைவர் உத்தமர் நம்முடைய மாநில நிறுவன தலைவர் ஐயா விவசாய சங்க மணி அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்வரும் காலங்களில் நம்முடைய இயக்கமானது மாபெரும் இயக்கம் என உருவெடுத்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நாராயணசாமி வழியில் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயாவுடைய அறுபாடுபட்டு அமைத்த விவசாய சங்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநில தலைவர்களுக்கு மாநிலம் முழுவதும் மாபெரும் இயக்கமாக உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து இன்றைய தினம் 50க்கும் மேற்பட்ட விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது மிக பெரும் பெருமை அடைகின்றேன். இதுபோன்று ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கி நம்முடைய தலைவர்களுடைய ஆசை அமைக்க இணங்க நம் மாவட்டத்தில் இருந்து செயல்படுவோம், மற்ற மாவட்டங்களை ஒருங்கிணைப்போம் என கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம்.
இது பேரணி என்று எல்லோரும் கூறுவதில் எனக்கு பெருமை கிடையாது. இது பேரணி என்று கூறுவது எல்லோரும் கூறப்படுவது ஒரு பெருமை கிடையாது. யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு மாநாடு, அனைத்து இந்திய ஒரு மாநாடு மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டத்தை இந்த இடத்துல கூடியிருக்கு. அப்படின்னா எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நமக்கு என்ன வேண்டும் என்பதை ஒரு கொள்கை ரீதியாக சிந்திக்காமல், தன் நலன் கருதாது, சுய நலம் கொள்ளாது, பிறர் நலன் ஒன்றே வாழ்க்கையின் லட்சியம் என்று போராடினால் உண்டு பொற்காலம், போராட்டமே வாழ்வின் எதிர்காலம் என்று 2 தாரகை மந்திரத்தை தன்னுள் வைத்து இன்று உழவர்களுக்கு, விவசாயத்திற்கு ஒரு பெருமை சேர்க்கும் ஒரு விதமாக விளங்கி வருகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு GK விவசாயமணி ஐயா அவர்களுக்கு மற்றும் அதன் அமைப்பை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களாகிய உங்களுக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இயக்கம் எப்படி வெற்றியா வரும், எது மாதிரி வரும் அப்படின்னு யாரும் சிந்திச்சிருக்கீங்களோ இல்லையோ, நான் கொஞ்சம் சிந்திச்சிருக்கேன். எந்த அமைப்பில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கின்றதோ, பெண்களுக்கு என்று அந்த அமைப்பில் பெருமைப்படுத்தப்படுகின்றதோ, அந்த அமைப்பு கண்டிப்பா வெற்றி தானுங்க. இங்க பேசுறதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் பேசுவது போன்ற பேச்சுக்கள் அல்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு சிங்கம் போன்ற ஒரு முகத்தை கொண்டு பேசுகின்றார்கள். அப்ப அவங்க ஆழ்ந்த மனதில் என்ன ஒரு சிந்தனை ஓடும் என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும். இன்று நாராயணசாமி ஐயா அவர்களினுடைய 40ஆம் ஆண்டு நினைவு தினம். அவர் இல்லைன்னா உழவர்களும் இல்லை, விவசாயமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு இருக்கிற மக்களை காலையில கூப்பிட்டு எழுப்பி, தம்பி உனக்கு யாரை தெரியும் கேட்டா, எனக்கு விஜயை தெரியும், அஜித்தை தெரியும், ரஜினியை தெரியும்பாங்க. யாரு நாராயணசாமி ஐயாவை தெரியும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நாம் எல்லாம் எவ்வளவு தூரம் சிறந்த இந்த இடத்துல அமர்ந்திருக்கின்றோம் என்றால், வசதியாக இருந்தாலும் ஒரு மற்றவர்கள் பெருமைப்படுத்துகின்ற விதமாக வாழ்க்கை வளர்ந்திருந்தாலும் அல்ல, அனைத்திற்கும் சராசரிய மண்ணில் பிறக்கின்ற மானிடர்கள் முதல் விண்ணில் தவழ்கின்ற அத்தனை பேருக்கும் சிறந்து விளங்கக்கூடியது, வாழ்வின் ஆதாரமாக விளங்கக்கூடியது விவசாயம். விவசாயத்தை சார்ந்த நாம் உண்ணுகின்ற உணவு என்பதை மட்டும் யாரும் மறந்துவிடக்கூடாது. உழவர்கள் இல்லையே நாடே இல்லை. எது எப்படிங்க வரும்? எல்லாம் இயற்கை வைத்து விட்டால் இல்லை விவசாயம். அந்த இயற்கை நமக்கு சாதகமாக உள்ளதால் சிறந்து விளங்குகின்றது விவசாயம். காலையில நம்ம போய் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு யாரும் 100 ரூபாய் கிழிச்சு சாப்பிடுறது கிடையாது. 2 இட்லி சாப்பிட்டா தான் வயிறு நிறையும். ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டா தான் உணவு நிறைக்கும். இது உண்டு. எப்பேற்பட்ட மகானர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க கடைசியா என்ன கேட்கிறாங்க, நீங்க இனிமேல் 2 இட்லி சாப்பிடலாம் அப்படி. ஏன்? அந்த உயிருக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியது 2 இட்லி தான். அது எங்கிருந்து வரும்? விவசாயத்திலிருந்து கிடைக்கிறது தான். நம்ம சேர்த்து வச்சிருக்க சொத்துல கிடையாது. அது போன்ற ஒரு மகத்துவம் படைத்தவர் தான் நம்முடைய தலைவர். நான் 2 தடவை 3 தடவை இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னை வாங்கினா அவர் கேட்டதை விட சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்ன நேரம் தான் அதிகம். உண்மையிலே நான் கோயில் ரீதியாக எத்தனையோ முகங்களை பார்த்திருக்கின்றேன், எத்தனையோ பேரை நான் பழகி இருக்கிறேன், எத்தனையோ பேரிடம் என்னுடைய பாசத்தை காட்டியிருக்கிறேன். ஆனா ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய பாசத்தை இங்கதான் நான் பார்க்கிறேன். எப்பயுமே என்னன்னா, மற்றவர்களை நாம் நினைத்து பேசுவதை விட நம்மை வழிநடத்தி செல்கின்ற அந்த குடும்பத்தார்களை பற்றி நம்ம சொல்லணும். என்ன இங்க இருக்கிற தூணை பிடிச்சா கூட நீ நல்லா பிடிச்சிக்கன்னு சொல்லும் போது இருக்கு, நீ விட்டுறாத நான் உன்னை பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற இடத்துல விளங்குகின்ற இந்த தூணுக்கு இருக்கின்ற பெருமை அந்த குடும்பத்திற்கு இருக்காதா? இப்ப பாருங்க, இவ்வளவு தூரம் நம்ம அழைச்சி இந்த போராட்டத்துக்கு, அதாவது இன்றைக்கு அமைப்பின் ரீதியாக ஒரு பேரணியை நடத்துறதுக்காக இத்தனை பேரை வரவழைச்சு நம்மகிட்ட என்னத்தை வாங்கிட்டாங்க? இந்த குடும்பம் ஒண்ணு வாங்கலையே.
நேற்றிருந்து கடந்த ஒரு 2-3 நாளாவே இங்க வர்றவங்களுக்கு பூரா உணவிற்கு குறையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையை வராம அத்தனையும் பாதுகாத்து இன்னைக்கு இத்தனையும் கொடுத்து வழிநடத்தி செல்றாங்க. எந்த பிரதிபலன் எதிர்பார்த்தில்ல. அமைப்பு ரீதியாக இந்த நாட்டிற்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், நம்மால் ஒரு அமைப்பு ரீதியாக நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த குடும்பத்தார்கள் 100 வயது வரை நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். நமக்கு அதுதாங்க பெருமை. வழிநடத்தி செல்றதுக்கு ஒரு தலைவர் இருந்தால் தான் அந்த இயக்கம் சிறப்பாக இருக்கும். அதை அத்தனையும் சிறப்பாக பெற்ற ஒரே மாமனிதன், ஒரே இரும்பு உள்ளம் படைத்த ஒரு மாமனிதன், ஒரே பண்பையும் பாசத்தையும் கொண்ட ஒரு மாமனிதர் யாருன்னா நம்முடைய நிறுவன தலைவர் ஜி.கே. விவசாயி ஐயா. எங்க இதெல்லாம் பேச சொல்லி எனக்கு பணம்லாம் கொடுத்தாங்க யாரும் நினைச்சிடாதீங்க. என் பாசத்தால் வருகின்ற வார்த்தை, தேசத்தால் போடுவது வார்த்தை அல்ல, பாசத்தால் காட்டுவதுதான் வார்த்தை. அது போல இன்னைக்கு கலந்திருக்கிற நீங்க எல்லாரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி அவர் எந்த ஒரு நம்பிக்கையை நம்ம மீது வைத்துள்ளார்களோ அந்த நம்பிக்கை சிறிதும் கலைந்து விடாமல் துணிச்சலாக செயல்பட்டு வளர்த்துவோம். இந்த இயக்கத்தை நாம் வாழ்த்துவோம். இந்த குடும்பமும் வளர வேண்டும், அவர் தொற்றி இருக்கின்ற நாமும் வாழ்ந்து வளர வேண்டும் என்று விவசாயிகளுக்காக நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களுடைய 40 ஆண்டு நினைவு தினம் நம்மால் ஒரு பெருமை கொள்கின்ற ஒரு தினமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறிய என்னுடைய வார்த்தைகளை கேட்ட உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். என்னுடைய வார்த்தைகளில் கடுமையான சொற்கள் மனம் பாதிக்கின்ற அளவிற்கு இருந்துவிட்டால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போராடினால் உண்டு பொற்காலம், போராட்டமே வாழ்வின் உற்சாகம். உலகிற்கே உணவு தரும் விவசாய பெருமக்களின் தந்தையாக மதிக்கப்படும் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களின் 40ஆம் ஆண்டு நினைவு தின அஞ்சலி பேரணிக்கு அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக வருகை தந்திருக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் பெருந்தலைவர் திரு ஜி.கே. விவசாய மணி என்கிற சுப்பிரமணிய ஐயா எத்தனையோ சங்கங்கள் இருக்கிற மத்தியில இந்த விவசாயிகளுக்காக உயிர்மித்த தியாகிகளுக்காக அந்த விவசாயிகளின் பெருந்தலைவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய நாராயணசாமி ஐயாவோட நினைவு தினம் இந்த போன்ற நிறைய நினைவு தினங்கள் அனுசரிக்கிறாரு. எல்லா சங்கங்களுக்கும் ஒரு முன்னோடியா இருக்கிறாரு. இந்த சங்கங்களை நாங்கள் இணைஞ்சு பயணிச்சுட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான 100கணக்கான வாகனங்களை திரட்டிக்கிட்டு ஒரு பேரணியா போற சங்கம் தமிழ்நாட்டிலே நம்மளுடைய சங்கமா மட்டும்தான் இருக்கும். அந்த பெருமை நம்ம ஐயாவுக்கு மட்டும்தான் சாரும். ஏன்னா எத்தனையோ பேரணிகளை கலந்துட்டு இருக்கோம், எத்தனையோ சங்க மீட்டிங்களுக்கு போயிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சங்கத்தை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா பெண்கள் நாங்க தொடர்ந்து இதுல பயணிச்சுட்டு இருக்கோம்னா நம்ம சங்கத்தோட பெருமைகளையும் சொல்லணும். இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசின எனது நம்ம சங்கத்தோட தலைமை சங்க பேச்சாளர் நம்மளோட நாராயணசாமி ஐயா பத்தியும் நம்ம சங்கத்தை பத்தி ரொம்ப விரிவா எடுத்து சொல்லிட்டாரு. அதனால நம்ம யாருக்கும் புதுசு இல்லை, அதனால ரொம்ப விரிவா சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் பயணிச்சுட்டு இருக்கோம். இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த சங்கத்துல நாங்க பயணிக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்க விரும்புறேன், 4-5 நோட்டிபிகேஷன் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். இதுல பாத்துட்டீங்கன்னா சாதி மத பேதமின்றி சமத்துவமாக நடத்தும் சங்கம் நம்மளுடைய அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கம். எந்தவித சாதி பாகுபாடு இங்க இல்லைங்க. அது போக பாத்துட்டீங்கன்னா பெண்களுக்கு சம உரிமையே சாத்தியம் இல்லாத இந்த காலகட்டத்துல முன்னுரிமை கொடுக்கும் ஒரே சங்கமா இருக்கிறது நம்மளுடைய அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கம் தான். ஏன்னா ஐயா இப்ப சொல்லும் போது கூட சொன்னாரு, பெண்கள் இவ்வளவு சவுண்டா பேசும்போது அவங்களுடைய பேச்சுல தெரிஞ்சது ஒரு வேலு நாச்சியாரை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு. உண்மை, அது போன்ற சாத்தியம் இருந்தங்காட்டிதான் எங்களை மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தங்காட்டிதான் நாங்க தொடர்ந்து இந்த சங்கத்துல பயணிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து பாத்துட்டீங்கன்னா அதிக நபர்களை கொண்ட ஒரு சங்கமா இருக்கிறதும் நம்மளுடைய அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கம் மட்டும்தான். ₹1 கூட நிதி திரட்டாம ஒரு சங்கம் இந்த தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்குதுன்னா அது நம்ம அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கம் தான். ஒருத்தர் தவிர ஐயா ஒரு நிதி திரட்டா இதுவரைக்கும் யாரும் அப்படி சொல்ல முடியாது. எத்தனை லட்சம் செலவாயிருக்கும் ஒவ்வொரு மீட்டிங் நடத்தும் போது, ஒரு பேரணி நடத்தும்
இருக்கும் போதும். ஆனா குடும்பமே தொய்வில்லாம இந்த விஷயத்தை இவ்வளவு செலவுகள் அனுசரிச்சு பண்றாங்கன்னா கண்டிப்பா எதிர்கால திட்டம் இருக்குல்லங்க. தொழிலாளர்களும் அதை சார்ந்த உழைப்பாளர்களும் நல்ல முன்னேற்றம் அடையணும், நம்ம சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் நல்ல லாபகரமான தொழிலை செய்யணும், அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், எதிர்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அரும்பாடு பண்ணிட்டு வராங்க. இந்த பேரணிக்காக இந்த சங்கத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களுமே வந்து ராப்பகல் பார்க்காம அயராது உழைச்சதுனாலதான் இந்த பேரணி வெற்றி பேரணியா ஆக போகுது. அதுக்குண்டான முன்னேற்படுத்த இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதுக்காக உழைச்ச அனைத்து தொழிலாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா மேற்கொண்டு நிறைய பேசுறதுக்கு இருக்கு. ஆனா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால நம்ம ஐயாவுடைய தாரக மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். உழவர்கள் நம்மளுடைய விவசாயிகளை பத்தி நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கு நம்ம யாருமே சொல்றது இல்லைங்க. ஒரு சினிமா நடிகரை பத்தி சொல்றோம்னா அவர் என்ன கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, என்ன இயக்க ஆரம்பிச்சிருக்காரு குழந்தைகள் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கு. ஏன்னா சினிமா போக அந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கிற சமுதாயத்தை நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் தலைமுறைகளுக்கும் நம்மளோட விவசாயத்தின் பெருமையும் இந்த விவசாயத்துக்காக மின்சார உயர்வை எதிர்த்து போராடி உயிர் நீத்த தியாகிகளை பத்தின எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு தெரியப்படுத்துறது நம்ம ஒவ்வொருவருடைய தலையாய கடமை. அதை நம்ம செய்யறோமான்னா செய்யறது இல்லை. இது வரைக்கும் போகட்டுங்க. இனிமேல் நம்மளுடைய பேர குழந்தைகளுக்கு எதிர்கால தலைமுறைகளுக்கு இந்த சங்கங்களை பத்தியும் இந்த தியாகிகளை பத்தியும் இதனால உயிர் நீத்து எப்படி நம்ம இப்ப பயன்படுத்துற மின்சாரம் எப்படி வந்துச்சுங்கிற கேள்விகளை தொடுத்தீங்கன்னா அவங்க நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. இது ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுல செய்யும் போது நிச்சயமா உயிர் நீத்தவங்களோட தியாகங்களுக்கும் ஒரு மதிப்பளிச்ச மாதிரி இருக்கும். சங்கங்களை பத்தி பிள்ளைங்க தெரிஞ்சுக்குவாங்க. இதை ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். விவசாயத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும், நூடுல்ஸ் வேணும், சிக்கன் ரைஸ் வேணும்னு கேட்கிற பிள்ளைங்க அந்த உணவு எங்க இருந்து வந்துச்சு, அதுக்காக விவசாயிகள் எவ்வளவு பாடுபடுறாங்கிறத நம்ம சொல்றதுல தயவு செய்து சொல்லுவீங்க இந்த இதிலிருந்து எதிர்பார்க்கிறேன். 1000 தொழில்களில் ஆர்வம் கொண்டோம், சோறு போடும் தொழிலை மறந்து போனோம், சேற்றில் கால் வைக்காவிட்டால் சோற்றுக்கு வழியேது, ரத்தத்தை வியர்வையாக்கி உழைத்து சோர்ந்தவனுக்கு ஓய்வெடுக்க வீடில்லை, படைத்தவன் கடவுள் என்றால் பயிர் விளைவிப்பவனும் கடவுளே. விவசாயிகளை போற்றுவோம், விவசாயத்தை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்று நான் சந்தேகத்தோடு தான் இருந்தேன். வாய்ப்பு கிடைத்துவிட்டது. வாய்ப்பு கிடைத்ததற்கு மிக்க நன்றி. இந்த உழவர் பெருந்தலைவர் ஐயா அவர்கள் 40வது இந்த நினைவு நாளை கொண்டாட வந்திருக்கும், இதை ஏற்பாடு செய்திருக்கும் நமது தலைவர் உட்பட வந்திருக்கும் அனைத்து இரு நல்ல உள்ளங்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. 4 பாயிண்ட் மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். அதாவது கடவுள் யாரு, கடவுள்னா யாருங்க யாருக்காவது தெரியுமா? அதான் தெரியப்படுத்திருக்காரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வோர், மற்றோர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். தொழுதுன்னா வணங்கி பின் செல்பவர்னு அர்த்தம். கடவுள் யாருன்னா எவன் கலப்பை கட்டி ஓட்டானா அவன் தான் கடவுள்னு திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. இதை எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இன்னைக்கு கடவுளுடைய ஞாபகமா நான் இறந்து 40 வருஷம் ஆனாலும் இவ்வளவு பெரிய நம்ம கூட்டத்தோட பெரிய பேரணியா நடத்தி அவருக்கு நம்ம அஞ்சலி செலுத்த போறோம். அதுதான் கடவுள்னா முதல்ல விவசாயி தான் ஒண்ணு. 2வது ஒரு பாயிண்ட் முடிச்சுட்டேன். 2வது பாயிண்ட்னா இந்த நாட்டில் மழை பெய்யுதுன்னு சொன்னால் அதற்கு முதலில் காரணம் விவசாயி தான். அதுக்கு ஒரு திருக்குறள், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலையினாரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விவசாயியானவன் நிலத்தில் கலப்பையை கட்டி ஏரோட் டிராக்டர் கலப்பை சரி எல்லாம் உழவில்லை, உழுது பயிரிடை செய்யவில்லை என்றால் அந்த பயிரினங்கள் விளைந்து அந்த மணிகள் மண்ணிலே விழவில்லை என்றால் இந்த நாட்டிலே ஒரு உயிரினங்கள் கூட உயிரோடு இருக்காது. எல்லாம் தெரிஞ்சுங்க. ஒரு கலெக்டர் இருந்தா ஒரு சம்பளம் வாங்கினாருன்னா ஒரு பொண்டாட்டி பிள்ளைதான் சாப்பிடும். இது மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளும் சம்பளம் வாங்கினாங்கன்னா அவங்க வீட்டுல கோயிலுக்கு போனா 10 ரூபா 5 ரூபா பிச்சை போட்டு வருவாங்க. ஆனா ஒரு விவசாயம் அவன் பாடுபட்டு அவன் குடும்பத்தில் மட்டும் சாப்பிடுவது கிடையாது. அனைத்து மக்களும் உணவு கொடுக்கின்றான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் கொடுக்கின்றான். அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு. அன்புன்னா இந்த உலகத்தில் அன்புங்கிற உலகத்திலே பெரிய வார்த்தை எதுன்னு கேட்டீங்கன்னா அன்புதான். அந்த அன்பை எங்க நான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னா
நம்ம தலைவர் வீட்டுக்காரமா இருக்காங்க பாருங்க. உண்மையிலேயே சொல்றேங்க, மனசார சொல்றேன். எந்த நான் எத்தனை இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன், எத்தனை பேர்த்த செஞ்சிருக்கேன். ஒரு குழந்தையானது இரவிலே தூங்கும் போது அந்த குழந்தையை அந்த தாயான அம்மா எவ்வாறு கவனித்துக் கொள்கிறார்களோ அதுபோன்று இந்த 38 மாவட்டத்திலும் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அண்ணன் சாப்பிட்டீங்களானே, அண்ணன் டீ குடிச்சீங்களானே, மனசார உள்ளத்தில் இருந்து வந்த அன்புக்கு இந்த இணையை என்ன கொடுப்பது என்பது, என்ன சொல்வது என்பதை நமக்கெல்லாம் என்ன சொன்னாலும் நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது. அது போன்ற இது போன்ற ஒரு அன்பை நமது தலைவர் வீட்டில் நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தில் நமது உழவர் பெருந்தகை நாராயணசாமி ஐயா அவர்களுக்கு 40ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்த இங்கு பெருந்துதலாக கூடியிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் மிக பிரமாண்ட ஒரு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து, மாநிலத்தின் சில பகுதியிலிருந்தும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உறவு வட்டத்தை நம்ம தலைவர் உண்டாக்கி தந்திருக்கிறாரு. இந்த பெரிய உறவு வட்டத்தை உண்டாக்கி தந்த நமது மரியாதைக்குரிய நிறுவன தலைவர் ஜி.கே. மணி அவர்களை இந்த நேரத்தில் கட்டாயம் நம்ம நினைவில் கூறணும். விவசாய பொதுமக்களை கிட்டத்தட்ட 10 லட்சம் உறுப்பினர்களை திரட்டி 20 லட்சம் உறுப்பினர்களை நோக்கி வீடுநடை போட்டுக் கொண்டிருக்கின்ற, தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு முதன்மை சங்கமாக அனைத்து இந்திய விவசாய சங்கத்தை உங்கள் முன் கூறி இந்த வாழ்த்து செய்தியை வழங்க எனக்கு வாய்ப்பு வழங்கிய உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள். என் பேர் பாபுங்க, நான் தாராபுரம் நகர் தலைவராக இருக்கிறேங்க. அண்ணன் ஜி.கே. மணி என்னோட இதில் மிகப்பெரியமான ஒரு கூட்டத்தை சேர்த்தி பிரம்மாண்டமான ஒரு அமைக்கிறதுக்கு எங்களுக்கு எடுத்த பெருமையாக இருக்குது. இதே போல் அனைத்து சங்க தலைவர்களும் இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி அவர் ஊர்லேருந்து ஊர்வலம் வருமாறு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய விவசாய சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் ஐயா ஜி.கே. விவசாய மணி என்கிற சுப்பிரமணிய ஐயா அவர்களை, திரு நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய நினைவேந்தல் பேரணியில் என்னோடு வருகை சென்றிருக்கக்கூடிய பொறுப்பாளர், சங்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர் அண்ணன் தடாக்கி ஆரம்பம் அவர்களை, தாராபுரத்திலிருந்து வருகின்றக்கூடிய தாராபுரத்துடைய நகர செயலாளர் அண்ணன் பாபா அவர்களை, தாராபுரத்துடைய பொறுப்பாளர் ராதா அவர்களை, இந்த சங்கத்திலே தன்னை இணைத்து இந்த மக்களுக்காக ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்கிற நோக்கிலே அண்ணன் ஆர்வம் தலைமையிலே ஒரு மகளிரணியை கட்டமைத்து இப்பொழுது நம்ம சங்கத்திலே இணைவதற்காக திருப்பூர் பகுதியிலே மகளிர் அணியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தில் தன்னை இணைத்து இந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் இங்கே வருகின்றக்கூடிய பொறுப்பாளர் ராஜபூபதி அவர்களை, சாந்தகுமாரி அவர்களை மற்றும் ஈஸ்வரி அவர்களை, இந்த சங்கத்துடைய தலைவர் எந்த பின்புலம் இல்லாமல் இந்த சங்கத்தை 2017 கட்டமைத்து இன்று 234 சட்டமன்ற தொகுதியிலும் இந்த சங்கம் விரிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தன் அல்லும் மகனும் அயரால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய வயதை கூட பொருட்படுத்தாமல் எப்பொழுதும் நம்முடைய சங்க பொறுப்பாளர்கள் மட்டுமல்லாமல் யாரெல்லாம் தனக்கான
அலைபேசி எண்ணுக்கு அழைக்கிறார்களோ அந்த பிரச்சனையை மிக சுமூகமாக அதிகாரிகளிடம் பேசி அந்த அதிகாரத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு தலைவர் தான் ஐயா விவசாயி மணி என்கிற சுப்பிரமணிய ஐயா அவர்கள். ஒரு குடும்பத்திலே பார்த்தால் 5 கையும் விரலும் ஒன்றாக இருக்காது. ஆனால் தன்னுடைய குடும்பத்தை இந்த சங்கத்திற்காக இணைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக பயிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று ஒவ்வொரு விவசாய சங்கங்கள் இருக்கின்றன. சங்கங்களை வைத்து பிழைப்பில் வந்தவர்கள். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் விவசாயிகள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ, இலவச மின்சார திட்டத்திற்காக தன்னை உயிர்நீத்த ஆய்கவுண்டர் பெருமானூர் என்ற சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பேரணியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது 40வது ஆண்டு நினைவேந்தல் உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய பேரணியாக இருந்தாலும் சரி, ஐயா அவர்கள் மிக நுட்பமாக காலத்தை சுருக்கி இந்த மக்களை ஒரு சமூக நீதி இருக்கும் சங்கமாக இன்று வரையிலும் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சங்கம் மென்மேலும் வளர வேண்டும். இந்த சங்கத்திலே சாதிகள் கிடையாது, மதங்கள் கிடையாது, அரசியல் கிடையாது. அப்பட்டலுக்கிட்ட ஒரு தலைவர் நான் நாராயணசாமியை பார்த்ததில்லை. விவசாய சங்கத்திற்காக போராடிய பொறுப்பாளர்கள் பார்த்ததில்லை. ஆனால் ஒட்டுமொத்த உருவமாக ஐயா ஜி.கே. மணி ஐயா அவர்களை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னால் இதுதான் ஐயாவுடைய சிறந்த பணி என்று சொல்லி இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும். எதிர்காலமும் அதிகாரமும் ஐயா விவசாய மணி ஐயா அவர்களுடைய கைகளுக்கு வரும் என்று சொல்லி இழந்த உரிமைகள் ஏராளம் உண்டு. இருக்க உரிமைகள் பறிபோதல் கண்டு உறங்கி கிடக்காமல் ஐயா விவசாய மணி அவர்களுடைய அனைத்து இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தில் இணைய வேண்டும் அணிதர வேண்டும் என்று சொல்லி ஐயா நாராயணசாமியுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டம் வெற்றி பெற செம்மாந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நாராயணசாமி அவர்களுடைய 40வது ஆண்டு நினைவேந்தல் கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் மணிகண்டன் அவர்களே, அனைத்திந்திய விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் நமது பாதுகாவலர் ஐயா அண்ணன் அவர்களே, இங்கு மாநில பொறுப்பாளர்களே, இங்கு பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தது என்று சொன்னால் நினைவுக்கு வரக்கூடியது யார்? வெள்ளைக்காரர்கள் வருவார்கள். இந்தியா விடுதலை பெற்றது, இந்தியா விடுதலை நாடாக இருக்கின்றது என்று சொல்லும் போது நினைவுக்கு வருகின்றவர் காந்தியடிகள். இந்த நாட்டை வெள்ளைக்கார ஆதிக்கத்திலே இருந்து மீட்டெடுத்து இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் என்று சொன்னால் முதலில் நினைவுக்கு வரக்கூடியவர் ஐயா நேரு அவர்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் நினைவுக்கு வரக்கூடியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் நினைவுக்கு வரக்கூடியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்படி ஒவ்வொருவரையும் நினைவு கூர்வது அந்தந்த அமைப்புகளை பொறுத்தது. ஆனால் இங்கே திருப்பூரில் இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை வாய்ப்பு போனஸ் என்று சொல்லும் பொழுது நினைவுக்கு வரக்கூடியது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள். ஆனால் ஒட்டுமொத்த இயக்கங்களும் வாழ்ந்தது இந்த விவசாயிகளால். ஆனால் விவசாயிகளுடைய போராட்டம் என்று சொல்லி நினைவுக்கு வரும் பொழுது ஐயா நாராயணசாமி அவர்கள் மட்டுமே இந்த உலகத்திலே இருக்கின்றார். எத்தனையோ இயக்கங்கள் இருந்தாலும் ஐயா நாராயணசாமி ஐயா அவர்களுடைய காலத்துக்கு ஏற்ப
தங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப தங்கள் புகழ் வாழ வேண்டும் என்பதற்காக நாராயணசாமி ஐயா நினைவிடத்திற்கு வரக்கூடியவர்கள் ஏராளம் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையாக இந்த நாராயணசாமி இயக்கங்களுக்கு வலு சேர்த்து இந்த மண்ணையும் மக்களையும் ஒருங்கிணைத்து அந்த உத்தமரினுடைய நினைவிடத்திற்கு சென்று வாழ வேண்டும் என்று ஒரு உயர்ந்த சிந்தனையோடு இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆகவே அவர்களை போர்கற்று போராட்டுகின்றோம். இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எத்தனையோ அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு போயிருப்பீர்கள், எத்தனையோ அமைப்புகளுக்காக போராட போயிருப்பீர்கள். அவர்கள் எல்லாம் உங்களை வாழ வைத்தார்களா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. உங்களை பயன்படுத்தி அவர்கள் வாழ்ந்தார்கள். இதுதான் சரித்திரம். இனிமேலும் அப்படித்தான் நடக்கும். அவர்கள் பதவி வகிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அமைப்புகளை நடத்துகின்றார்கள். இந்த மண்ணுக்கு வருகின்றவர்கள் எல்லோரும் குடும்பம் பிரச்சனையாக வந்தாலும் அது தீர்த்து வைக்கப்படும். மன ரீதியாக பிரச்சனைகளாக வந்தாலும் 2 மணி நேரம் மனக்கெட்டு அவர்களோடு பேசி அந்த பிரச்சனைகளை தீர்த்து அந்த குடும்பங்களை உறவோடு இணைத்து வைக்கின்ற ஒரு பாக்கியம் இந்த இடத்துல இருக்குது. அப்படிப்பட்ட தலைவரா இருக்கிறார். நான் கூட சொல்லுவேன், என்னடே தொண்டை தண்ணி போக பேசுற கேட்பாங்களா? கேட்கிறானோ கேட்கலையோ நம்ம அறிவுரைகளை வழங்க வேண்டியது நம்முடைய கடமை. கண்டிப்பாக இறுதியில் அவர்கள் எல்லாம் மறந்து ஒட்டுக்காக வாழக்கூடிய நிலைமையிலே மன ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதனால் தான் இத்தனை மனுஷன் இங்க கூடியிருக்கீங்க. யாராச்சும் எங்காச்சும் 5 பைசா வாங்கிட்டு வந்தீங்களா? தலைக்கு 200 ரூபாய் கொடுக்கல, ஒரு பிரியாணி கொடுக்கல. அதே மாதிரி இங்க யாராச்சும் ஒருத்தர் கோட்டர் அடிச்சுட்டு விளையாடுறாங்களா? ஏன் என்று சொன்னால் இது வளர்க்கப்பட்ட கூட்டம். நம்முடைய கட்டிட வீடு, அதனுடைய வலியும் வேதனையும் நமக்கு தெரியும். யாரோ கட்டிய வீட்டில் நாம் குடியிருக்கவில்லை, குடியிருக்க போவதும் இல்லை. நாம் கட்டிய வீடு, ஆகவே இது நம்முடைய வீடு, ஆகவே இது நம்முடைய சங்கம், இது நம்முடைய தலைவர் என்று சொல்லி தொடர்ந்து நீங்கள் இந்த சங்கத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற தலைவரை வணங்குகிறேன். தம்பி மணி அவர்களுடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டில் விராலிமலையிலும் பொன்னவராவிலையும் சிவகங்கை மண்ணிலே இருந்தும் வருகின்ற உழவர் பெருமக்களையும் சகோதரிகளையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்களால் மணி, உங்களால் தீக்க மணி, மணியால் நீங்கள், நீங்கள் இல்லாமல் அவர் இல்லை. அவரை திறப்பிப்பது நீங்கள் தான். ஆனால் நான் எதிர்பார்க்கல. நான் ஒவ்வொரு அண்டை தெருவில் தான் இருக்கிறேன். நான் வரும்போதெல்லாம் எனக்கு முன்னாடி பேசியவர்கள் பேசினார்கள். மணியின் குடும்பத்தினுடைய இல்லாளை பற்றி பேசினார்கள். நான் 1 மணிக்கு வருவேன். அண்ணா தேநீர் பருகிறீங்களாம். அவர் கேட்பாரு, சாப்பிடுங்களே கொஞ்சம் அப்படின்னா. இல்லைங்க, நான் 10 சாப்பாடு தான் சாப்பிட்றேன், உப்பு இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் தான் தேநீர் பருகிறேன், அந்த கிழமை உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி நான் புரட்சி தலைவரிடத்திலே 1.5 மணி நேரங்கள் வாதம் பண்ணுகிற போதும் சரி, அவரிடத்திலே சந்தித்து விட்டு வந்தவர்களும் சரி, எம்ஜிஆர்கிட்ட இருந்த உயர்ந்த எண்ணம், சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, முதல்ல போய் சாப்பிடுங்க. நீங்க எந்த பிரச்சனையை சொன்னாலும் சரி, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுகிற அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்துல இருந்த குணம் நம்முடைய தம்பி சீக்க மணியிடத்திலே இருப்பதில்லை. நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். பக்கத்தில் இருப்பதனால நானே சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் செவிமடித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் பார்க்கிறேன். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன். அவரை சந்திக்கும் போதெல்லாம் என்ன நம்ம வளர்ச்சி, என்ன முன்னேற்றம், என்ன பிரயோஜனம், எவ்வளவு ஸ்டெப்பா நாம முன்னேறிட்டு இருக்கும்போது. ஆனா வந்திருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நான் அதிர்ச்சி அடைகிறேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்போலோவில் 23 நாள் ஆகி 21 நாள் ஐசியில் இருந்து 8,06,000 ரூபாய் செலவழித்து என் உயிரை என் மகன் திராவிட செல்வி காப்பாற்றினார். ஆனால் மைக்க பிடிக்கக்கூடாதுங்கிறது மருத்துவருடைய கடுமையான உத்தரவு. 72 பேசுகிறேன். இதயம் பலகீனமாக இருக்கிறது. ஆனால் மனித பார்த்த நல்ல மனிதன் செயல்படுகிற பொழுது அந்த நாராயணசாமி நிகழ்வுல கலந்துகிற தவிர எனக்கு ஒரு
பெருமையும் இல்லை. ஏன்னா இது சாதாரண காட்சி இல்லை. இந்த பக்கத்து ஊர்ல பெருமானூர்ல ஒரு பைசா மின்சாரத்தை குறைக்க சொல்லி போராடிய உழவனை சுட்டு வீழ்த்திய வரலாற்றை கண்டவர்கள், அந்த துயர சம்பவத்தை பார்த்தவர்கள், கேட்டவர்கள், கண்டவர்கள். ஆனால் ஒரு பைசாவுக்காக, ஆனால் இலவச மின்சாரமே தந்த தலைவர்களை நாம் மறக்கலாமா? எண்ணி பாருங்க, ஒரு பைசாவுக்கு இன்னைக்கு யாரெல்லாம் அரசியல் பண்ணுகிறார்கள், போய் அவருக்கு நாராயணசாமி ஐயாவுக்கு ஒக்கனை பேசுகிறார்கள், மாலை சூடுகிறார்கள். ஆனால் ஐயா கேட்டாரே ஒரு பைசாவை குறை என்று, அந்த ஒரு பைசாவை குறைக்க மனமில்லாதவர்கள் இந்த சட்டத்துக்கு பின்னாடி உப்புத்தறி வச்சு போராடுகிற நீ பாராட்டுகிற மாலை அணிவிக்கிறது யாருக்கு வேணும்? பாரதி சொன்னானே, வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், வயிற்றுக்கு சோறு போட முடியாது. நீ மாடு கட்டி தர வேண்டாம், கோபுரமான வாழ்க்கைக்கு உயர்ந்ததில்லை. முதல்ல வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் வயிற்றுக்கு சோறு போடுன்னு சொன்னான் பாரதி. பாரதிய தெரியாதவன் இல்லை, ஆனால் எப்படி சோறு போடுவான்? ஆனா இன்னைக்கு இயற்கை பேரனாலும் புயலாலும் காற்றாலும் சூறாவளியாலும் கனமழையாலும் இன்னைக்கு நட்ட பயிர்களெல்லாம் அழுகி போய் இடுப்பளவு தண்ணியில நட்ட நடவுகளெல்லாம் பயிர்களெல்லாம் அவர்கள் எடுத்து பார்த்து காட்டுகிற பொழுது அந்த உழவன் கண்ணீர் வடிக்கிறான். இப்பேற்பட்ட கொடுமைகளுக்கு இன்னும் சரியாக பரிகாரம் கிடைக்கவில்லை என்று அவன் கண்ணீர் விடுகிறான். இந்த கொடுமை சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்கத்தான் ஐயா நாராயணசாமி குரல் எழுப்பினார். நாடாளுமன்ற தேர்தல், தேனி நாடாளுமன்ற தேர்தல், நான் அதிமுக சார்பில் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். மம்பட்டி சின்னத்திலே போட்டியிட்டார் ஐயா நாராயணசாமி. ஆனா நாடே எதிர்பார்த்தது, நாங்க எங்கேயும் மைக்கு வண்டி கொண்டுட்டு ரெட்டவெளியில் காட்டா மம்பட்டி சூக்குவாங்க. வயவரப்புல நின்று உழவர் பெருமக்கள் எல்லாம் வயவரப்புல நின்று மம்பட்டி தூக்குவாங்க. ஆத்தா நிலைமை ரொம்ப மோசடியா அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா 10,000 ஓட்டுல அண்ணா திமுக செய்தது. அண்ணா வெற்றி பெற்றது ஐயா நாராயணசாமி தான். ஏன்னா அவர் நின்று 10,000 ஓட்டுல தான் ஜெயித்தார். அவர் மீது அவ்வளவு பெரிய அபரிமிதமான, ஏன்னா எந்த சுயநலமும் இல்லை, எந்த பதவிக்காகவும் இல்லை, எந்த பலத்துக்காகவும் இல்லை, சுயநலத்திற்காக இல்லை. இந்த ஏழை எளிய அடிப்படை விவசாய பெருங்குடி மக்களுடைய நல்வாழ்வுக்காக பாடுபட்ட தலைவர். அந்த தலைவருடைய 40வது நினைவேந்தலில் உங்களை எல்லாம் சந்திக்கிற பொழுது என் கண்கள் குளமாகின்றன. வந்தோரை வணங்குகிறேன். இந்த நிலைமை நீடிக்க வேண்டும். உங்களுடைய உயர்ந்த நோக்கங்கள் வெற்றி பெறும். தம்பி மனிதனுடைய உயர்ந்த லட்சியங்களுக்கு நீங்க பக்கபலமாக இருக்கிறவரை அவர் மென்மேலும் வளர்ந்தெடுத்து தமிழகத்தில் மிகப்பெரிய இடத்திற்கு இந்த உழவர் தலைவனாக வருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது உங்களாலே முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வேறு வார்த்தைகளாலே ஆக ஒன்று வருவோம், வெற்றி பெறுவோம். எவ்வளவு பெரிய சிரமங்களும் துயரங்களும் வந்தாலும் இன்றைக்கு அதை எதிர்த்து நிற்போம். வயதுக்கு முதிர்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள், அன்பு தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள், சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள், படித்தவர்கள் வந்திருக்கிறீர்கள், படிப்பறிவு கம்மியானவர்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் எந்த பிரதிபலனையும் இல்லாமல் வருகிற கூட்டம் இது தானா சேர்ந்த கூட்டமே தவிர காது கொடுத்து பிராந்திக்கும் பிரியாணிக்கும் கூடிய கூட்டம் அல்ல, தானா வந்த கூட்டம். இங்கே மனிதனுடைய அழைப்பை ஏற்று விளம்பரத்தை பார்த்து தானே உணர்ச்சி பூர்வமாக பெண்ணெடுக்க வேண்டும் என்கிற அந்த லட்சிய நோக்கத்திற்காக வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன், நிர்வாகிகளை பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறப்படுகிறேன். நன்றி, வணக்கம். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு மெய்யப்படும். இப்ப எங்களுடைய சொற்பொழிவு நிகழ்வு நிறைவேறின உடனேயே அங்கே உங்களுக்கான உணவு பரிமாற்றம் தொடர்ந்திருக்கிறது. எழுச்சி மிகுந்த இந்த பெருங்கூட்டம் உழவர் பெருமக்களுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த தியாகி ஐயா நாராயணசாமி நாயுடு அவருடைய
40ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்துவதற்காக பையம்பாளையம் செல்லவிருக்கிற எழுச்சி மிகுந்த இந்த ஒரு கூட்டத்தினுடைய சிறு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கிற அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற சரவணன் அவர்களே, திருமலை சுவாமி அவர்களே, வீரலட்சுமி அவர்களே, மஞ்சுளா அவர்களே, மூலனூர் பழனிசாமி அவர்களே, நந்தினி அவர்களே, மெஹபூன் நிசா அவர்களே, முத்துசாமி அவர்களே, மணிகண்டன் அவர்களே, கணேசன் அவர்களே, பால்ராஜ் அவர்களே, பாக்கியலட்சுமி அவர்களே, மாயழகு அவர்களே, முருகானந்தம் அவர்களே, சரிதா அவர்களே, தடா கி ஆறுமுகம் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற மூத்த முருகன் பேச்சாளர் முகவை கண்ணன் அவர்களே, ஆறுமுக பெருமாள் அவர்களே, சிவசுப்பிரமணியம் அவர்களே, முத்தமிழ் வேந்தன் அவர்களே, முத்துசாமி அவர்களே, ஏஞ்சல் ராஜ் அவர்களே, குருசாமி அவர்களே, தாராபுரம் நகரத்தினர் பாபு அவர்களே, விஜயகுமார் அவர்களே, ஏன் இத்தனை பேருடைய பேரை சொன்னேன்னா, இங்க வந்து பேசுனது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இங்க வந்து தங்களுடைய சிற்றுரையை நிகழ்ச்சி யாருன்னு தெரியணும். இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியில இருக்கிற நம்முடைய அமைப்பை சேர்ந்தவர்களெல்லாம் பேச வரணும். அப்பதான் நம்முடைய சங்கத்தை இன்னும் விரிவுபடுத்த முடியும். கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு முன்னாடி நான் அந்த இயக்கத்துக்கு வேலுசாமி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இங்க வந்த போது நான் ஒரு சிறு குறிப்பு தான் கொடுத்தேன் தலைவர் மணி ஐயா கிட்ட. நம்முடைய எழுச்சி மிகுந்த பேரணியை நம்ம உறுப்பினர்களுக்கு மட்டுமல்லாது பொதுமக்களுக்கும் சென்றடைய வேண்டும் இந்த செய்தி என்று சொன்ன நேரத்திலே தயங்காம உடனடியாக ஏற்பாடு பண்ணி தந்தார். அதனுடைய விளைவு இன்னைக்கு நம்முடைய செய்தியை கேட்டத செவிமடுத்த அத்தனை பேரும் இன்றைக்கு ஒருங்கிணைந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெருமை ஐயாவை தான் சேரும். நாராயணசாமி ஐயா பத்தி எல்லாரும் சொன்னாங்க. ஆகவே நான் மறுபடியும் அரைச்ச சொத்தையை அரைச்சு வீணாக்க விரும்பவில்லை. நேரத்தை ஒன்றுதான், கார் உள்ளளவும் கடலில் உள்ளளவும் இந்த பூவுலகம் உள்ளளவும் நாம் துவங்கி இருக்கிற இந்த இயக்கத்திற்கு, இந்த சமூகத்திற்கு வெற்றிதான் எதிர்காலம் என்பதை மட்டும் உறுதி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.